இந்த டீச்சர்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். என் பிள்ளை ஜெயிப்பதை விட என் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளை ஜெயிப்பதை விரும்புபவள் நான். என் பிள்ளைக்கு நான் செலவழித்த நேரத்தை காட்டிலும் என் வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் செலவழித்த நேரம் தான் அதிகம். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிறோம் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கணும். 15 to 17 வயசுக்குள்ள எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். 17 to 25 வயதிற்குள் வாழ்க்கையில் எதை முடிவு செய்கிறாயோ அந்த ப்ரொஃபஷன் தான் உன்னுடைய லைஃப் லாங் ப்ரொஃபஷன். சோ ஸ்டே அலர்ட். இந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற விஷயங்கள் இவை. ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, இந்த படிப்பு இல்லனா நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்ல படிப்பு இல்லனா சமாளிக்க முடியாது. பாஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன், பல பேரை சந்தித்திருக்கிறேன். யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது. சரியா புரியலன்னு வெச்சுக்கோயேன், மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர 30-40 வருஷம் ஆயிடும். 40 வயசு 50 வயசுல நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல யாராவது சொல்லி இருந்தா, நான் 10th +2 மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா. உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கையில வச்சுக்கோ. ஏன் சொல்றேன் தெரியுமா? பாய்ஸ்க்கு சொல்ற முக்கியமா, தோத்துறாத படிப்புல மட்டும். தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனா இப்போ அது புரியாது. இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எனி காஸ், படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத. என்ன வேணாலும் பண்ணிக்க.